கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் ஆண்டவரை அறியாமல், ஆண்டவரை பகைத்து, இங்கும் அங்கும் அலைந்து, எங்கெங்கோ ஓடி திரிந்து, கடைசியில் அன்பருடைய அன்பினால் தொடப்பட்டு, இன்றைக்கு அந்த அன்பை பிறருக்கு எடுத்துரைக்கிற ஒரு அருமையான தேவ ஊழியரை சந்திக்க இருக்கிறோம். அவரோடு கூட நாம் பேசுவோம். உங்களுடைய பெயரு, உங்களுடைய குடும்ப பின்னணி, நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க, உங்க அம்மா அப்பா பேர் என்ன, உங்க கூட பிறந்தவங்க யாரு, உங்க அப்பா அம்மா என்ன தொழில், என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, உங்களுடைய இளமை பருவம்லாம் எப்படி இருந்தது, ஸ்கூல் டேஸ்லாம் எப்படி இருந்தது, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க. என் பேர் செந்தில்குமார். நான் சென்னையில தான் பிறந்தேன். எனக்கு உடன் பிறந்த ஒரே ஒரு சகோதரி. அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டவங்க. தாய் தந்தை எல்லாமே பூர்வீகம் வந்து எங்களுக்கு தூத்துக்குடி, அதுல வந்து காயாமொழி தான் எங்களுக்கு சொந்த ஊர். அப்பா வந்து மாலை முரசுல ஃபோர்மன். ஓகே. அதனால எங்க குடும்பமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ் இதில் தான் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி இருந்து எங்க தாய் தந்தை எல்லாமே ரொம்ப இந்து மதத்துல இருந்து ரொம்ப வெறியா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கரெக்டாக அந்த முறைக்கு போய் கோயில் வழிபாடு பண்றது அந்த மாதிரி இருந்தாங்க. நான் வந்து 9th வரைக்கும் தான் படித்தேன். படிச்சுட்டு நம்ம திருமங்கலம் சென்னை, அது பக்கத்துல ஆட்டோ ஸ்பேர்ஸ் கடை. முதல்ல வந்து என்னுடைய வியாபாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எதிர்க்க அந்த வாட்டர் டேங்க் பக்கத்துல ஒரு சின்ன கடை ஆரம்பிச்சு அங்க வந்து நான் தொழில் செய்ய ஆரம்பிச்சேன். கடை பேர் வந்து லக்ஷ்மி ஆட்டோ ஸ்பேர்ஸ். என்னுடைய பேர் வந்து செந்தில்குமார். எல்லாரும் வந்து ஒவ்வொரு வழிபாடு தலமா போய் ஆன்மீக தேடி போவாங்க. இந்த மாதிரிதான் என்னோட சிறு வயசுல நான் ஒரு வழிபாடு தலமா நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய வழிபாடு தலங்களை நிறைய போக ஆரம்பிச்சேன். நான் போகிறது இல்லாம என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையும் கூட்டின்னு போவேன். கூட்டின்னு போயிட்டு அவங்களையும் கூட கூட்டின்னு போயிட்டு இந்த மாதிரி அந்த வியாபாரம் வந்து இருக்க கொஞ்சம் கொஞ்சம் நல்ல வியாபாரங்கள்லாம் இருக்க ஆரம்பிச்சது. அப்போ என்னுடைய மனைவி அவங்க வந்து கிறிஸ்தவங்க தான். அவங்கள நான் விரும்பி தான் நான் கல்யாணம் பண்ணேன். அதுக்கு நிறைய எதிர்ப்பெல்லாம் வந்தது. ஆனா அதை மீறி தான் நான் அவங்கள கல்யாணம் பண்ணேன். ஆனா நான் வழிபடுறதுக்கு அவங்க எந்த வித தடையும் அவங்க சொல்லலை. எப்பவுமே என்கிட்ட ஒரே வாரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எவ்வளவு தூரம்னாலும் போ, ஆனா ஒரு நாளைக்கு வந்து பரிசுத்த வேதாமத்தை எடுத்து இயேசுதான் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னாங்க. ஏசப்பா பத்தியெல்லாம் என்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நான் போக ஆரம்பிச்சேன். இயேசு நாம மகிமைப்படட்டும். எப்படி நான் இருந்த என்ன இயேசு என்னை எப்படி மீட்டாரு, எப்படி என்னை தொட்டாரு அப்படின்றதான் அந்த சாட்சி மூலமா உங்ககிட்ட நான் சொல்ல வந்திருக்கிறேன். இந்த சாட்சி கேட்குறவங்க, ஆண்டவர் அறிந்தவங்க அறியாதவங்க யாரா இருந்தாலும் ஒரு நிமிஷம் யோசிக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஒரு மதத்தின் பேர்ல ஒரு ரொம்ப வெறியா இருந்தேன். என்கிட்ட யாராவது ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா கிழிச்சு கையில கொடுத்துருவேன். இயேசு உங்களை நேசிக்கிறாரு அப்படின்னா, ஏசப்பா சொன்னாரா இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு போயிட்டு அந்த மாதிரி ஒரு மதத்துல வெறியா இருந்தேன். ஒவ்வொரு கோயிலுக்கா போக ஆரம்பிச்சேன். அப்போ திருவண்ணாமலையில அந்த மேல தீபம் ஏரியும், அது பக்கத்துல வந்து தீபத்தை பார்க்கதே ஒரு தடவை இந்த தீபம் டைம் போனேன். அப்போ பக்கத்துல வந்து எல்லாருமே இந்த காவி வேஷ்டி கட்டின்னு அங்க இருந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்கறேன், இங்க என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இங்க இது உள்ள இருந்து சின்ன குகை மாதிரி இருந்துச்சு, அந்த குகைக்குள்ள ஒரு சித்தர் இருக்கிறாரு அப்படின்னாங்க. அப்போ அந்த சித்தர் பாத்தீங்கன்னா வெளியே வர மாட்டார், உள்ளதான் இருப்பாரு. அவர் வந்து பேசாம சாப்பிடாம ஒரே இடத்துல தான் சின்ன குகைக்குள்ளதான் உட்காந்துருப்பாரு. அவரை பார்க்கறது வந்து யாரும் அலோடு கிடையாது. அவரு உள்ள யாரை நியமிக்கிறாரோ, இப்போ திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி யாரை நியமிக்கிறாரோ அவங்க மட்டும் தான் உள்ள போய் பணியோட செய்ய முடியும். அவங்க மட்டும் தான் முகத்தை பார்க்க முடியும். அந்த உள்நாக்க மடிச்சு தான் பேசுவார். அவருக்கு ஆகாரம் பாத்தீங்கன்னா ஒரு சரட்டையில வந்து பால், கொஞ்ச நேரம் ஃபர்ஸ்ட் பால், அதுக்கப்புறம் டீ, இது மட்டும் தான் அவருடைய ஆகாரம். அதுக்கப்புறம் அவர் தவசு அப்படின்னு சொல்லி அந்த தவணையில இருப்பார். அப்போ இவரை நம்ம பார்க்கணுமே, நம்ம ஆன்மீகத்தில் இருக்கும்போது ஒரு சித்தர் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது, திருப்பி நான் ஈவினிங் இறங்கிட்டு மறுநாள் காலையிலேயே திருப்பி மலை ஏற ஆரம்பித்தேன். மலை ஏறும்போது அப்போ
அவரை பார்க்கறதுக்கு ஒரு சின்ன கொகை மாதிரி இப்படி இருக்கும். அவன் தலையில வந்து அவர் கவர் கட்டி இருப்பாரு. அவர் முகத்தை பார்க்க முடியாது, கையை மட்டும் தான் பார்க்க முடியும். ஃபுல்லா அந்த துணியெல்லாம் போட்டு மூடி உள்ள அப்படியே அந்த குகைக்குள்ள தான் உட்காந்துப்பாரு. அப்போ எல்லாமே வந்து அந்த தரிசனம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்படி பார்க்க வரும் பொழுது நான் விழுந்து வணங்குறேன். என்னை பார்க்கும்போது அந்த தலையில இருக்கிற அந்த கவரை அப்படி தூக்கிட்டு உள்ள அந்த ஒரு சின்ன குச்சி மாதிரி வச்சு அப்படி தட்டினாரு. அப்படி தட்டினோன்னா அந்த பணிவிட செய்யறவங்க எல்லாம் என்னை பிடிச்சி நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டினோடனே உடனே அவர் அந்த உள்நாக்கு மடிச்சு பேசுறாரு. நீ யாரு, எங்கேருந்து வர அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் சொல்றேன், சென்னை திருமாவளத்துலேருந்து வரேன், என் பேர் செந்தில்குமார். நீ வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து எனக்கு பணிவிட செய்யணும் அப்படின்றப்போ நான் அங்கே தலையாட்டி அவங்க எனக்கு அந்த பேசுற பாஷை எனக்கு புரியாது. அந்த பணிவிட செய்யறவங்க என்கிட்ட சொல்றாங்க, சரி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் அவங்ககிட்ட கேட்குறேன், ஏற்கனவே பணிவிட செய்தவங்க கிட்ட. அப்போ அவங்களாம் என்னை சூழ்ந்து சொல்றாங்க, நாங்க இத்தனை வருஷமா இருக்கிறோம், இந்த சித்தரை வந்து பார்க்க முடியல. ஆனா வந்த முதல் நாளே சித்தர் வந்து உன்னை பார்த்து உனக்கு பணிவிட செய்து உனக்கு கொடுக்குறாரு அப்படின்றப்போ எனக்கு அந்த இடத்துல ஒரு பெருமையா ஒரு சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அவருக்கு என்ன செய்யணும் அப்படின்றப்போ சொன்னாங்க, சீனி, கல்கண்டு, கற்பூரம், எலுமிச்சம்பழம், தீப்பெட்டி, இந்த மாதிரி அந்த அவருக்கு மூலிகை அந்த பணிவிட பொருள் இதெல்லாம் சொல்லி அப்புறம் காலையில அதிகாலை 3 மணிக்கு, அதாவது அந்த 3 மணிக்கெல்லாம் மலை உச்சியில இருக்கணும். அந்த மலை உயரம் பார்த்தீங்கன்னா 2668 அடி உயரம் அந்த மலை உச்சி. அந்த கரெக்டாக அந்த டைம்ல இருக்கணும், அந்த உச்சியில இருக்கணும். அப்படி கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை அந்த டைம் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் உடனே இதுக்காக சென்னையிலேருந்து அப்போ நல்ல வியாபாரங்கள் திருமணத்தில் வந்து லட்சுமி ஆட்டோஸ் சென்னை இங்கே இல்லை, ஆவடின்னு கிடையாது, ஆவடி, திருவள்ளூர், சென்னையில் இருக்கிற நிறைய பகுதியிலேருந்து என்னுடைய கடைக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கடை வந்து ஒரு ஃபேமஸாக இருந்து ஒரு புகழ். என்னுடைய கடையில் ஒரு 15 பேர்கிட்ட வேலை செஞ்சிருந்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு இருந்து நம்ம சென்னை பகுதியில் தெரியாத இடமே இருக்காது. ஆட்டோ டிரைவர்கிட்ட மத்தியில் அவ்வளோ ஒரு ஃபேமஸாக திருவள்ளூர் முதற்கொண்டு திருத்தணி முதற்கொண்டு எல்லாம் கடைக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு எல்லா கடையில எல்லாம் நுணுக்கமான பொருள்லாம் கிடைக்கும். விலை வந்து நார்மலா கொடுப்பேன். ஒரு நல்ல அந்த ஒரு பேரும் புகழோட இருந்தேன். அப்போ இருக்கும்போது அவருக்கு தேவையான அந்த பணிவிட பொருள்லாம் கரெக்டாக சனிக்கிழமையே நான் மதியானத்துக்குள்ளேயே வாங்கி வச்சு என்னுடைய வெயிட் என்னுடைய அந்த பணிவிட பொருள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கிலோ இருக்கும். 4 கிலோ சீனி, 4 கிலோ கல்கண்டு, 60 எலுமிச்சம்பழம், மூலிகை, கற்பூரம், வெண்ணெய், இது எல்லாமே ஒரு பேக் மாதிரி மாட்டின்னு என்னுடைய உடை பார்த்தீங்கன்னா காவி உடை, மேல சட்டை போட்டுக்க மாட்டேன், நெத்தியில துண்டு, நாமம், இதுதான் என்னோட உடை. கரெக்டா அந்த மலை உச்சியில 3 மணிக்கு ஏறினா மேக்சிமம் ஒரு 12-12க்கெல்லாம் அந்த மலை உச்சிகள் இருக்கணும். ஏறி கொஞ்சம் தூரம் ஏறினாலும் ஆசிரமம் மாதிரி இருக்கும். அந்த ஆசிரமத்துல பால் வாங்கிக்கின்னு கொஞ்சம் தூரம் ஏறினாலும் கந்தாசிரமம் இருக்கும், அதுல போய் தண்ணி எடுத்துக்கின்னு இந்த சைடு ஒரு 10 லிட்டர் பால், இந்த சைடு 10 லிட்டர் தண்ணி, முதுகுல 20 கிலோ எடுத்துன்னு அந்த மலை உச்சியில ஏறணும். கரெக்டா 3 மணி அவர் எந்த டைம் சொல்றாரோ அந்த டைம் அந்த மலை உச்சியில இருக்கும். இப்படியா போக ஆரம்பிச்சு எங்க அக்கா பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவங்க. ஆனா அவங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு கிரக பேசுறதுல போக மாட்டேன். ஏன்னா அந்த ஏதாவது சர்ச்சை பாஸ்டர்லாம் வருவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, நம்ம இருக்கிற அந்த சித்தர் தான் பெரியவர், நம்ம வணங்குற சித்தர் தான் பெரியவர். எங்க அக்கா வீட்டுக்கு போக மாட்டேன். எங்க அக்கா பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிருக்கு, அதுக்கு போய் தாய் மாமன்ற முறையில கூட நான் சீர்வரிசை செய்யல. ஏன் சீர்வரிசை செய்யல அப்படின்னா, சீர்வரிசை செஞ்சேன், அந்த முறைக்கு நான் போய் செய்யல. ஏன்னா இந்த சித்தர் வந்து சொல்லியிருப்பாரு, உடன் பிறந்த சகோதரியோ இல்லைன்னா அவங்க குழந்தை பிறந்தாவோ இந்த மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணாவோ 41 நாள் தீட்டு, அந்த 41 நாள் தீட்டுனா நீங்க வந்து எனக்கு பணிவிட செய்யக்கூடாது அப்படின்னு. அப்ப இந்த சித்தரா உடன் பிறந்த சகோதரின்றப்ப எனக்கு சித்தர் தான் பெரியவரா தெரிஞ்சாரு. அப்படின்றப்போ நம்ம போனோம்னா இங்க அக்கா வீட்டுக்கு போனோம்னா 41 நாள் நம்ம பணிவிட செய்ய முடியாத அப்படின்றதுக்காக அவங்க கூட போகாம அவங்கள நான் ஒரு வெறுத்து அந்த சித்தரை நோக்கி போக ஆரம்பிச்சு. எங்க அக்கா பையன் மேரேஜ் அட்டன் பண்ணி ஜெரால்டு அவங்க அட்டன் பண்ணி அந்த கல்யாணத்துக்கும் போகாம அந்த மாதிரி ஒரு மதத்துல வந்து ஒரு வெறியா இருந்து இவங்க வந்து எல்லாமே போனோம்னா ப்ரேயர் பண்ணுவாங்க, ஒரே பாசிட்டிவ் குரூப் இருக்கும், அதுக்கு நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு அந்த ஒரு மதத்துல நான் ரொம்ப வெறியா இருந்து இப்படியா நான் போக ஆரம்பிச்சேன். அந்த சித்தருக்கு பணிவிட செய்ய ஆரம்பிச்சேன். கரெக்டா 3 மணிக்குன்னா 2:50க்குலாம் அவர் சொல்றாங்க ஒரு நாம மந்திரம் சொல்லணும். அந்த நாம மந்திரம் சொல்லி 2 சைடும் முள்ளு மாதிரி அடைச்சிருக்கும். அதை எடுத்து போட்டு உள்ள போனோடனே அந்த நாம சொந்தம்னா அவர் வந்து நடை திறக்கணும்னா கரெக்டா வந்து சின்ன ஒரு குச்சி மாதிரி வச்சிருப்பாரு. அந்த குச்சியை எடுத்துட்டு அவர் உள்ள உட்காந்து அப்படியே சுருட்டினாதான் அவருடைய இது தெரியும். நம்ம அப்படி முழங்கால் கீழே தான் அந்த கயிறு கட்டியிருக்கும். அந்த கையை உள்ள வச்சுதான் உள்ள இறங்கணும். நானும் திருவண்ணாமலை அந்த இருக்கிற ஒரு நாளைக்கு ஒரு கிழமையில இருந்து 2 பேர், அப்ப நானும் அவரை தான் அந்த பணிவிட செய்யணும். உள்ள இறங்கி பார்த்தோம்னா உள்ள அந்த வெளிச்சம் அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த உள்ள குகைக்குள்ளதான் அந்த சித்தர் இருப்பாரு. சித்தர் தான் அப்படியே இருப்பார், முகத்தை மட்டும் பார்க்க முடியும். போனோடனே அந்த பணிவிட பொருளை எடுத்து வச்சுன்னா அந்த சிரட்டையில வந்து அவருக்கு பால் கொடுத்துடணும். பால் கொடுத்தோன்னா அந்த பாலை குடிச்சிட்டு அதோட அமைதியாக இருந்தவர். அதுக்கப்புறம் ஒரு 5 மணிக்கா டீ காய்ச்சணும், 5-5:30 டீ காய்ச்சி அதுக்கப்புறம் வர்ற ஜனங்க நிறைய வருவாங்க. அதுக்கப்புறம் மலை ஏறி வருவாங்க. அவங்களுக்குலாம் அவருடைய நாம மந்திரத்தை சொல்லி அந்த அவரு கொடுக்குற அந்த டீ, எலுமிச்சம்பழம், தண்ணி, அவர் பாதத்துக்கு கீழே மண் இருக்கும், அந்த மண்ணை எடுத்து எப்படி கோயில பிரசாதம் கொடுக்குறாங்களோ அதை தான் வர்ற ஜனங்களுக்கு கொடுத்து
இந்த மண்ணை நீங்க போட்டு தண்ணியில குடிச்சா எல்லாமே சுகமாயிடும். ஐயோ, ஆமா, மண்ணை குடிச்சா மண்ணை வயிறுல குடி புண்ணு தான் வரும். என்ன மண்ணாங்கட்டி பழக்கமா அந்த இருக்கு. மாதிரி ஒரு அதாவது ஐயா நீங்க கொடுக்கறத தூர போட்டா இது பலன் போலீஸ்ல கிடையாது. கேஸ் கொடுத்து உள்ள தூக்கி போடணும். மண்ணு ரொம்ப பெரிய ஆபத்துங்க. ஐயோ, பெரிய இன்ஃபெக்ஷன் ஆயிடும். எங்களுக்கு வந்து அப்போ அறியாம அவர் என்ன சொல்றாரோ அதுதான் அப்படின்ற ஒரு மைண்ட்ல நாங்க இருப்போம். அந்த அவருடைய பாதத்துக்குள்ள அந்த மணல் இருக்கும். அந்த மண் எடுத்து ஒரு உளமுடியில எடுத்து கொடுத்து வர்ற ஜனங்களுக்கெல்லாம் அதை கொடுத்து இந்த மண்ணுல உங்களுக்கு எல்லா நோயும் நீங்க என்னென்ன அவர்கிட்ட நினைச்சு கேக்குறீங்களோ எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொடுக்குற நாம வந்து சொல்லி வர்ற ஜனங்களுக்கு கொடுப்போம். ஐயோ கடவுளே. இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்க. ஆமா, வர்ற ஜனங்களுக்கு அந்த நாமத்தையும் இட்டுட்டு அந்த டீயும் கொடுத்துட்டு இந்த மாதிரியா என்னுடைய பணிவிடையை நான் அவர்கிட்ட ஆரம்பிச்சேன். இந்த பணிவிடை செய்யும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கோபத்துல இருப்பார். சில சமயம் கேட்டா எனக்கு வந்து தேவலோகத்துல இருந்து பயங்கர இதாகுது, கனெக்ஷன் வந்து அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி எங்க பெரம்பாலே அடிப்பாரு. ஐயோ, அடிச்சு என் கண்ணில் பாருங்க இந்த இந்த இதெல்லாம் குத்தி ரத்தம் குத்துனது, மண்டெல்லாம் அடிச்சு ரத்தம் குத்தும். இங்க குத்துவாரு, இங்க குத்துவாரு. அவர் அடிக்காத இடமே கிடையாது. இவ்வளவு அடியும் வாங்கிக்கின்னு ஏன் அடிக்கிறீங்கன்னு நம்ம கேட்டோம்னா அந்த மௌனத்திலே சொல்லுவார், வர்ற ஜனங்களுடைய பாவம் கர்மெல்லாம் உங்க உடம்புல இருக்குதா, நான் அதை அடிச்சு எடுக்கிறேன் அப்படின்னு. ஆனா இதெல்லாம் நான் என் மனைவிட்டு நான் சொல்லும் பொழுது நமக்காக அடிக்கப்பட்டு சிலுவை சுமந்த இயேசுநாதர் நீ ஏன் போய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லி நான் எனக்கு அந்த அவரை நோக்கி தான் நான் போக ஆரம்பிப்பேன். இந்த மாயமான சித்தர் அப்படின்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். நம்ம யாரு, எதுக்காக வந்திருக்கிறோம், என்ன தேவை அப்படின்னு. நம்ம பரிசுத்த வேதாந்தத்தை சொல்லுறதுல வான மண்டலங்களில் கிரிய செய்களை போடாத ஆதிகள். எனக்கு அப்போ தெரியாது. நான் வேதத்தை வாசிக்கும் போது இதை நான் உணர்ந்தேன். நான் இவங்க தான் அது. அதனால வர்ற ஜனங்களுக்கு அவங்க என்ன சொல்லணும், எதுக்காக வந்திருக்கிறாங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இதை நம்பிதான் ஜனங்க வந்து ஒட்டு மொத்தமா அடிமையாகி சித்தர் வழிபாடு, சித்தருக்கு வந்து எல்லாமே தெரியும், அவர் சொன்னா எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஜனங்க வந்து நம்பிக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே வந்து மாயை. சூரியனுக்கு கீழே பூமிக்குள்ள வழிபாடு எல்லாமே மாயை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே மெய். ஒரு சாட்சி தான். அந்த சாட்சி உங்களுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு இருந்த என்ன இன்னைக்கு மீட்டெடுத்து மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் கைதூக்கி விடுற தகப்பன் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கேட்கிற ஒவ்வொரு சாட்சி கேட்க ஒவ்வொருத்தருடைய துக்கங்களும் சந்தோஷமாக மாறட்டும். இயேசு ஒருவரையும் மெய்யான தெய்வம். அந்த மாதிரி மலை ஏறி இந்த மாதிரி வெயில் டைம்லாம் ஏறினோம்னா, மே மாசம் ஏப்ரல் மாசம் இதெல்லாம் ஏறினோம்னா காலெல்லாம் அப்படியே அந்த பாறையில் ஏறும்போது இறங்கும்போது பார்த்தீங்கன்னா இறங்கும்போது டைம் காலில் கொப்பளமாகும். பாறை அப்படியே சூடா இருக்கும். தலையில இருக்கிற துண்டை கட்டி அந்த காலில் அந்த கொப்பளத்தில் அப்படியே இது பண்ணி அந்த மலையிலேருந்து இறங்குவோம். இன்னும் அந்த மழை டைம் பார்த்தீங்கன்னா பாறைல்லாம் வழுக்கும். ஆனால் ஒன்று பாருங்க, அந்த கொடை பிடிச்சிட்டு அங்கே போகக்கூடாது, மேலே கவர் போட்டு போகக்கூடாது, நனைஞ்சுதான் ஏறணும். அவருடைய அந்த பணிவிட பொருள் மட்டும் கவரில் சுற்றி அழகா இருக்கும். அது வந்து ஒரு அங்கே இருக்கிற ஒரு நிறைய முறை அப்படின்னா எழுதப்படாத சட்டங்கள் மாதிரி. அவர் சொல்றதான் செய்யணும், அவர் சொல்ற மாதிரி இது எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி அந்த மலை அப்படியே ஒரு பக்கம் பாறைல்லாம் வழுக்கும். அந்த பாறையை பிடிச்சி அந்த உயரம் ஏறி அவருக்கு போய் அந்த பாலையாவது கொடுத்துட்டு இறங்கணும். அப்போ இந்த சித்தரை கூட நான் வந்து இதே மாதிரி நான் டிராவலிங் பண்ணியிருக்கும் பொழுது ஒரு நாள் சரி மே மாதம் நம்ம வந்து பாறைலாம் ரொம்ப சூடு தானே, அங்கேருந்து சென்னைக்கு வரணுன்றப்போ நம்ம அங்கே கொஞ்ச நாள் ஒரு ஓரமாக தங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடை அடைச்சிடணும். அந்த நடை அடைக்கணும்னா அந்த பணிவிடெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் ஐயா திரை போட்ட பிறகு உள்ள போறவங்களுக்கு எங்க போனாலும் பாவம் கர்மம் தீராது அப்படின்னு அவர் அந்த முறையை சொல்லுவார். திரை போட்ட பிறகுனா உள்ள அவர் ஸ்கிரீன் இறக்கிட்டு தவசு இருப்பார். அப்போ அந்த சைடு 2 சைடும் முள்ள அடைச்சிட்டு எல்லா ஜனமும் வீடு கூரைக்கு போகிறோம், ஐயா நாங்கள் கூரைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். கூரைக்கு போகிறோம்னா வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு நானும் கொஞ்சம் தள்ளி இருந்துட்டேன். இப்போ சாயங்கால டைம் நம்ம இறங்கலாம் வெயில் முடிச்சுட்டு. அப்போ நான் அப்படி ஓரமாக உட்காந்துக்கிறேன். கொஞ்சம் அப்படி ஓரமாக அது மர இதில் நிழலில் உட்காந்துக்கிறேன். அப்போ என்ன அறியாமல் அந்த இருமல் வரும்பொழுது அவர் உள்ளேருந்து அந்த மௌனத்திலேருந்து கேட்குறாரு, யார் அங்கே அப்படின்ட்டு. கேட்கும்போது நான் சொல்கிறேன், என் பேர் வந்து செந்தில்குமார், அவர் வச்ச பேர் வந்து செந்தில்வேல். அப்போ நான் சொல்கிறேன், ஐயா செந்தில்வேல் அப்படின்னு. நீ தான் கூரைக்கு போறேன்னு சொல்லிட்டு அவர் நான் பணிவிட செய்யறதுனால அவர் அந்த மௌனத்தில் பேசுகிற பாஷை எனக்கு புரியும். அப்போ நீ தான் கூரைக்கு போறேன்னு சொல்லிட்டியே, அப்போ வந்து நீ வந்து இங்கே இருக்கிறிய அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லையா கொஞ்சம் வெயிலாக இருக்குது, அதனால சாயங்கால டைம் இறங்கணும், உள்ள வா அப்படின்றப்போ, நீங்கள் தானே ஐயா சொல்லிக்கிறீங்க ஐயா தேர போட்ட பிறகு உள்ளே போகிறவங்களுக்கு எங்கே போனாலும் பாவம் கர்மம் தீராது அப்படின்னு. நான் தான் சொல்கிறேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா அப்படின்றப்போ அந்த 2 சைடு முள் இதெல்லாம் எடுத்துட்டு உள்ளே போனால் அந்த ஸ்க்ரீனை தூக்குறாரு. ஸ்க்ரீனை தூக்கி உள்ளே போனோன்னே அவர் காட்டிய அந்த காட்சிகள், அந்த மாயமான காட்சிகள், கூடு விட்டு கூடு பாயிற சித்தர் அப்போதான் நான் முதல் முறையாக பார்க்குறேன். சித்தர்ன்றது தெரியும், அந்த கூடு விட்டு கூடு பாயிரசுன்னு அவங்களுடைய தேகத்தையே அவங்க மாற்றுவாங்க.
மாத்தோன்னே ஒரு சாதாரணமா இருந்த ஒரு ஒரு சித்தர் இப்படி இருந்தவர் அன்னைக்கு நான் பார்க்கும்போது ஒரு ஒரு வித்தியாசமா தெரிஞ்சோன்னே என் உடல் ஆவி ஆத்மா சரீரம் முழுதும் அவனுக்கே அடிமையாக்கப்பட்டது. அடிமையாக்கப்பட்டதுன்னா இவன் தான் தெய்வம், இந்த சித்தர் தான் தெய்வம், இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. நம்ம பார்க்கும்போது ஒரு சாதாரணமா இருக்கிறாங்க, தவநிலையில பார்க்கும்போது வேற எதுமா இருக்கிறாங்களே, இவங்களுக்கு எல்லாமே தெரியுதே, அப்ப நம்ம பார்க்குற இவர் சொல்றது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் முழுமையா அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுமையா தெய்வமா அப்படி சொல்லி மனசுல நினைச்சேன். இதை கேட்குற ஜனங்க ஒவ்வொருத்தர் வழிபாடு இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. எவ்வளவு சித்தர் வழிபாடு அநேக இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர் மாதிரி சுத்திங்கன்னு இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இது எல்லாமே மாயை. வான பூமியில பிறந்த யாருமே மனுஷன் கிடையாது. பரத்தை விட்டு இறங்கி மனித அவதாரம் எடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு மீண்டும் வரப்போற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே மெய்யான. பூமியில பிறந்த யாருமே மனுஷன் கிடையாது. மனுஷனை யாருமே வணங்காதீங்க. என் இயேசு மாத்திரமே மெய்யான தெய்வம். அதை நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு சாட்சியா சொல்லுவேன். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த என் உடல் ஆவி ஆத்மா சரீரம் முழுதும் அடிமையாக்கப்பட்டது நம்ம வணங்குற சித்தர். அதுல இருந்து நான் இன்னும் மதத்துல ரொம்ப வெறியாக ஆரம்பிச்சு, எங்க யாராவது கடையில இருந்து கிறிஸ்தவங்க யாராவது வந்தாங்கன்னா ஆட்டோலாம் பின்னாடி பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய வசனம் இருக்கும். உடனே அவங்களுக்கு என்ன பண்ணேன், ஒரு 10 ரூபா பொருள்னா 8 ரூபா கொடுப்பேன். 8 ரூபா கொடுத்து சித்தர் கூட வா, உனக்கு என்ன ப்ராப்ளமா வா அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்கு சொல்லுவேன். ஆனா இது வரைக்கும் யாருமே ஆண்டவர் வரல. அது இன்னைக்கு நான் நினைப்பேன் நானு. ஏன்னா நான் பார்த்துதான் வல்லமை நினைச்சா சர்வ வல்லமை தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆட்டோ வசந்தல போற ஆட்டோக்காரர் நீங்க அசால்ட்டா நினைச்சிட்டீங்க. நெஞ்சிலையும் எழுதி வச்சிருக்கிறான். ஆமா, அந்த வசனங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு உடனே 2 ரூபா கம்மியா கொடுப்பேன். யாராவது பாஸ்டர் ஆயில் ஆட்டோ 2 வீலர்லாம் ஆயில் வாங்க வருவாங்க. எல்லா ஆயிலும் என் கடையில இருக்கு. கார் முத கொண்டு லாரி முத கொண்டு எல்லா ஆயிலுமே கிடைக்கும். 2 வீலர் எல்லா வண்டிக்கும் ஆயில்லாம் கிடைக்கும். எல்லாம் கஸ்டமர்லாம் நிறைய கஸ்டமர், எனக்கு அநேக கஸ்டமர் உண்டு. அப்போ பாஸ்டர்லாம் வந்தாங்கன்னா பண்ணேன், உடனே அவங்களுக்கு ஒரு 2 ரூபா கம்மியா கொடுக்குது, மற்ற இடத்த விட கம்மியா கொடுக்குது. அவங்களுக்கே பாஸ்டர்களுக்கு அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரியாது. இது ஒரு சாட்சியா எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு இடத்துல போய் நான் முதல்ல சாட்சி சொல்றேன். அப்ப நான் இந்த மாதிரி சொல்றேன், இடத்துல கடை வச்சிருந்தேன். அப்போ ஒரு பாஸ்டர் சொல்றாரு, இந்த தம்பி எனக்கு தெரியும், இந்த தம்பி கடையில திருமணத்துல ஆட்டோ ஸ்பேர்ஸ் கடை வச்சுக்கிறாரு, இவ்வளவு பெரிய அகல் விளக்கு வச்சு அந்த கடையில எப்பவுமே தீபம் எரியும். இவர் எனக்கு 2 ரூபா கம்மியா 10 ரூபா கம்மியா கொடுக்குறது எனக்கு தெரியும். ஆனாலும் அந்த காசை நான் கொடுக்கும்போது இயேசுவே மகனை ரட்சி சீக்கிரம் தொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சாட்சி சொல்ற இடத்துல ஒரு பாஸ்டர் எனக்கு சொன்னாரு. அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இயேசு நாம மையப்பட்டும், அவருடைய நாம மட்டும் உயரட்டும். அப்போ இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் நான் வழிபாட்டு ஆட்டோ டிரைவருங்கெல்லாம் கூட்டின்னு போவேன். அப்போ அநேக ஆட்டோ நண்பர்கள் வாரந்தோறும் நிறைய பேரை கூட்டின்னு போக ஆரம்பிச்சு. அவங்களுக்கு போக்குவரத்து செலவு, ஒரு சிலர் அவங்களே போட்டுன்னு வருவாங்க, போக்குவரத்து செலவு, அங்கே தங்குற எல்லாத்தையும் இதே மாதிரி போக ஆரம்பிச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் போகிறப்பெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்றது, அப்பா நீ அந்த மாதிரி போகாத, நீ போறது எனக்கு எங்க அப்பாவுக்கு பிடிக்காதுங்க, உங்க அப்பாவுக்கு பிடிக்குது, உனக்கு பிடிக்குது, இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் அவங்ககிட்ட நான் ஒரே ஒரு இது என்ன சொல்லியிருப்பேன்னா, நான் போனதுக்கு அப்புறம் நீ சர்ச்சுக்கு போறது, ஏதாவது மீட்டிங் போறது, அது மாதிரி தெரிஞ்ச சித்தருக்கு எல்லாமே தெரியும், அவர் என்கிட்ட சொல்றாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு போவேன். ஆனா சர்வ வல்லமை தேவன் ஆண்டவராகிய இயேசு அவங்க எனக்காக ஒரு மறைமுக கிறிஸ்தவர்களா இருந்து என்ன அவர் கரத்துல ஒப்பு கொடுத்து உங்க முன்னாடி ஒரு சாட்சியா நிறுத்திருங்க. இயேசு நாம மையம். அப்போ இந்த மாதிரியா நான் வழிபாட்டு நிறைய ஆட்டோ டிரைவர்லாம் கூட்டு போக ஆரம்பித்தேன். வியாபாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சிது ஒரு 10 வருஷமா. திரும்ப அப்போ அவர் அங்கே மலை வியாபாரத்துக்கு கவனிக்காம மலை மேலே ஆமா, மலை மேலே பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அங்கே தான் இருப்பேன், திங்கக்கிழமை அங்கே தான் இருப்பேன், நைட்டில் தங்கிவேன். ஓகே. அப்போ அந்த மலை உச்சியில் அவர் அந்த காட்டுற அந்த காட்சினால அப்போ நைட் அவங்களோட நைட் சின்ன பக்கத்தில் இந்த டீ காசுவோம், அந்த டீ காசு இடத்துல குகை இருக்கும். அந்த குகைக்குள்ள நைட்டு தங்க ஆரம்பிப்பேன். அந்த தங்க ஆரம்பிக்கும்போது இவங்க அந்த வான மண்டலைக்கு அந்த இதோட பேசும்போது நம்ம வேதத்துல சொல்லுவோம், அந்தகார லோகாதிபதிகள், துரைத்தனத்தின் ஆவிகள் எல்லாமே இவங்க தான். இந்த பேசும்போது இந்த சத்தெல்லாம் கேட்டு அப்போ எல்லாமே அதாவது பார்த்தீங்கன்னா பல விதமான விஷப்பூச்சிக்கெல்லாம் வரும். பாம்பு, பெரிய தேளு, பூரா, அந்த மாதிரி இந்த பக்கத்தில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன திண்டு மாதிரி இருக்கும். அந்த திண்டுல சீனி சக்கரை நம்ம கொட்டிட்டோம்னா, தண்ணி தெளிச்சிட்டோம்னா ஒரு ஆயிரக்கணக்கான தேனீச்சிகள் அதுல வரும். இதெல்லாம் எங்க உடம்புல குத்தும். ஒரு பக்கம் அந்த சித்தர் அடி முதுல பெரம்பெல்லாம் அடிப்பாரு. அந்த பனை ஓலை பாருங்க மட்டை, அது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன முள்ளு இதா இருக்கும், அதுல குத்தி பாருங்க, இதெல்லாம் கிழிச்சதான் அவர் தான். சதெல்லாம் கிழியும். அப்புறம் அந்த கொம்பெல்லாம் ஒரு சில கொம்பெல்லாம் அடிச்சு அப்படியே உடம்புல எரியும். இந்த மாதிரிலாம் அடிச்சு அவரோட ஐக்கியமாகி இந்த மாதிரியா நான் இருந்த என்னுடைய வியாபாரம் கொஞ்சமா சரியா இருந்துச்சு. நான் எதை பத்தியுமே கவலைப்படல. ஏன்னா அந்த சித்தர் தான் எனக்கு மெய்யா தெரிஞ்சாரு. அதனால அது பண்ண வைத்தியம். அப்போ எங்க அக்கா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அக்கா கிட்ட இவ்வளவு தூரம் ஒரு வசதியா இருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும் போது
எங்க அக்கா கிட்ட போய் நான் முதல்ல காசு கேட்க எங்க அக்கா சென்னை மோப்பேர்ல இருக்கிறாங்க. அக்கா எனக்கு கொஞ்சம் வியாபாரத்துக்கு காசு தேவைப்படுதுக்கா அப்படின்னு. அப்ப எங்க அக்கா சொல்றாங்க, நீ தெய்வம் தெய்வம்னு சொல்லிட்டு தேடி போனியே, அப்போ இவ்வளவு தூரம் நீ நல்லா இருக்கிறதா நினைச்சேன். ஆனா இப்ப என்கிட்ட ஒரு காசு கேட்கற அளவுக்கு எனக்கு ஒரு சூழ்நிலை மாறிச்சு அப்படின்னு சொல்லி எங்க அக்கா கேட்கறாங்க. சரி வா தரேன் அப்படின்னாங்க. சரி நான் முறை எங்க அக்கா வந்து எப்பவுமே அவங்கள பார்த்தா ரொம்ப ஒரு அவங்க கிறிஸ்டின் என்னதான் உடன் பிறந்தாலும் அந்த ஒரு இதுலயே பாக்குறப்ப முறை அவங்க போய் போறேன். போகும்போது அவங்க கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்க, ஷட்டர் திறக்கும்போது இயேசுவின் ரத்தம் சொல்லு, பைபிள் வாங்கி தரேன், நீ பைபிளை வை, நேரம் கிடைக்கும் போது படி. அக்கா நீ என் தம்பியா இருந்தா கொடுக்குற மாதிரி இருந்தா கொடு, இந்த இடத்துல இருந்து என் மதத்தை பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அந்த இதுலயே நான் வாங்குறேன். சரி நான் உன் தம்பியாவே கொடுக்குறேன், ஆனாலும் கண்டிப்பா எனக்கு ஒரு நாள் ஏசப்பா எனக்காக ஜெபம் பண்ணுங்க நிறைய பேர் உண்டு. குடும்பம், இந்த சகோதரி குடும்பம், மனைவியோட குடும்பம், இன்னைக்கு அவங்க மீட்டு எடுத்தா உங்க முன்னாடி ஒரு சாட்சியா, அவங்க போட்ட விதை தான் இன்னைக்கு முளைச்சி உங்க முன்னாடி ஒரு சாட்சியா இருக்கு. இயேசு நாம மகிமைப்படட்டும். அப்போ எங்க அக்கா அந்த மாதிரி சொல்லும் பொழுது அந்த வாங்கிட்டேன். வாங்கி வியாபாரங்கள் போட்டேன். எதுவுமே எனக்கு செட் ஆகல. 10 வருஷமா வியாபாரங்கள் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சுது. அதை பத்தியும் கவலைப்படல. கவலைப்படாம அவர் அந்த மலையிலேருந்து இறங்கி கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த மலை உச்சியில நான் ஒரு பணிவிடை செஞ்ச ஆரம்பிச்சேன். ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் மலை உச்சியில தங்குவோம். தங்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாப்பாடு இருக்காது. அந்த டீயை மட்டும் குடிச்சு அந்த மலை உச்சியில இருப்போம். இந்த தீபம் டைம் பார்த்தீங்கன்னா 4-5 நாள்லாம் தங்குவோம். அது 11 நாள் எரியும் அந்த தீபம். 4-5 நாள்லாம் தங்கி அந்த குகைக்குள்ளே இருப்போம். அந்த சின்ன குகைக்குள்ளே இருப்போம். இப்படியா இருக்க என்னுடைய வாழ்க்கையில அதுக்கப்புறம் அவர் இறங்கி அவருடைய சொந்த ஊர் கன்னியாகுமரி, பால்குளம், அது வட்டக்கோட்டை ஜங்ஷன், அங்கதான் அவருடைய சொந்த ஊர். அங்க போக அந்த மலையிலேருந்து இறங்கி அந்த இடத்துல அங்க இருக்க ஆரம்பிச்சார். பார்த்தீங்கன்னா அப்படி உட்காந்து இருப்பாரு. அப்ப அங்க போக ஆரம்பிச்சுன்னா நான் திரும்பவும் என்ன பண்ணேன், வாரந்தோறும் கோயம்பேடுல போய் ஓம்னி பஸ்ல போயிட்டு கன்னியாகுமரியில இறங்கி அவருக்கு போய் திருப்பி அதே மாதிரி பணிவிடை செய்யறது. இதே மாதிரி நிறைய ஜனங்களை கூட்டின்னு போறது. கடன் வாங்கியாவது கூட்டின்னு போயிடுவேன். நிறைய ட்ரெயின்ல கூட்டின்னு போறது, பஸ்ல கூட்டின்னு போறது, நிறைய பேர் வாங்க என் சித்தர்கிட்ட வாங்க, அவர் சொன்னாலும் நடக்கும், உங்களுக்கு என்ன பிரச்சனை வாங்க அப்படின்னு கூட்டின்னு போக ஆரம்பிச்சு. ஆனா நேற்றும் இன்றும் மாறாத தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனிதன் வந்து பூமியில பிறந்த எல்லாமே மதிச்சிருவாங்க. ஆனா இயேசு இன்றும் ஜீவனோடு என்னை மீட்டு எடுத்தவர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். இயேசு நாம மகிமைப்படட்டும். அப்போ நான் கன்னியாகுமரியிலும் போயிட்டு அவருக்கு நான் பணிவிடை செய்ய ஆரம்பிச்சேன். பணிவிடை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி 2019 வியாபாரங்கள் ரொம்ப கடனாகி நிறைய கடன். என்ன கடன்னா தண்டல் வட்டி, ஸ்பீடு வட்டி, என்னென்ன வட்டி எல்லாமே வாங்கி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சேன். எதுவுமே எனக்கு வந்து செட் ஆகல. வியாபாரங்கள் கம்மியாக ஆரம்பிச்சு. நிறைய ஃபைனான்ஸ் கொடுக்குறவங்க டைட் பண்ணாங்க. சப்ளை பண்ணுறவங்க கேஸ்ட்ரால் எல்லாம் பெரிய பெரிய கம்பெனிலாம் சப்ளை பண்ணுவாங்க, அவங்களாம் என்ன டைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா என் மனைவி 2019 நானும் என் மனைவி பெரிய பாளையத்தில் இருந்தோம். பெரிய பாளையத்தில் இருக்கும்பொழுது தலை வலிக்குதுன்னாங்க. சரி தலை வலிக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே கூட்டினேன். அவங்க ரொம்ப பிபி ஐயா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாக்கை கீழே ஒரு மாத்திரை வச்சுட்டாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா அவங்க சுயநலம் இழந்துட்டாங்க. சுயநலம் இழந்தோன்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் அவங்கள நான் ரொம்ப விரும்பினேன். நான் என்னடா இது நம்ம ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நேராக ஃப்ரெண்டுங்களை வர வச்சு கார்ல கூட்டின்னு போய் ஜிஹெச் கூட்டிட்டு அவங்க அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு தலையில வந்து ஸ்ட்ரோக் மாதிரி விழுந்திருக்குது, அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். ஏன்னா ஒரு பக்கம் விழுந்துச்சுன்னா கை கால் வந்து விழுந்துடும், இன்னொரு பக்கம்னா அவங்க சுயநலம் இழந்துட்டாங்க. அப்படின்றப்போ மேலே அந்த ஃப்ளோரில் வந்து நரம்பியல் ஃப்ளோர் இருக்குது, 5வது ஃப்ளோரில் அவங்க சேர்த்தாங்க. சேர்த்தோன்னா என்னையே யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு ஆயிட்டாங்க. சின்ன குழந்தை எப்படி நம்ம சொன்னா கேட்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஜிஹெச்ல ஆரம்பிச்சாங்க. அதனால ரொம்ப அப்போ அவங்க உறவினர்லாம் வந்தாங்க, எங்க எல்லாமே வந்து பாக்குறாங்க. பார்க்கும்போது என்னுடைய உடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நெத்தில நாமம் அப்படி இருக்கும். அப்போ அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த பக்தி வைராகத்தை எங்க ஏசப்பாட்ட காமிச்சுப்பாரு, அவ்வளோ நல்லாயிடுவான், நீயும் நல்லாயிடுவிய அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உடனே என்ன சொல்லுவேன், அப்படிலாம் இருக்காதீங்க, இந்த இடத்துல உங்க சகோதரி வந்து பாக்குறீங்களா, பார்த்துட்டு போங்க, இங்க வந்து மதத்தெல்லாம் பேசாதீங்க, நான் சித்தரோட தான் இருப்பேன் நான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அந்த இடத்துலயும் ஒரு அந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சேன். ஆனா பாருங்க என் இயேசு பெரியவர். அந்த அவங்க பெட் இருக்கிற இடத்துலயும் சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாம் கிறிஸ்தவங்க. இவங்க உறவினர்கள் எல்லாம் வர்றதை பார்த்து ப்ரேயர் பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட கேட்பாங்க, ஏன்பா நீ இந்த மாதிரி இருக்கிற, அவங்க ஆமாங்க அப்படின்னு. அப்போ நைட்ல என்ன சொல்லுவாங்க, நாங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாமா அப்படின்னுவாங்க. இங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு. தினமும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அந்த இடத்துலயும் அவங்க அந்த பக்கத்துல இருக்கிற பெட்ல இருந்து பார்க்க வர்றவங்க அவங்க எல்லாம் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஜிஹெச்ல இருக்க ஆரம்பிச்சு. அப்போ டாக்டர் வந்து நரம்பியல் டாக்டர், பெரிய டாக்டர், அவங்க எழுதி கொடுத்துறாங்க ரிப்போர்ட்ல. எழுதி கொடுத்துட்டு இவங்க வந்து உயிர் இருக்கிற வரைக்கும்
அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ம். ஒரு நாளைக்கு 17 மாத்திரை நீங்க தான் கொடுத்து ம். சின்ன குழந்தை எப்படியோ அந்த மாதிரி தான் அவங்கள பார்த்துக்கணும் ஓ. அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ரொம்ப உடஞ்சு போயிட்டேன். சரி, இருந்தாலும் அந்த மாயமான சித்தருக்கு தான் எல்லாமே தெரியுமே. ம். நம்ம என்ன செய்யறது ஏசு எல்லாமே தெரியுமே. அவர் வந்து மாயமாவது வந்தாது ம். என் ஒய்ஃபை காப்பாத்திடுவார் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையில நான் இருக்க ஆரம்பிச்சேன். ம். அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பக்கம் மாத்திரை, ம். என்னுடைய தேவைகள் ஒரு பக்கம், கடை திறக்க முடியல, ம். ஃபைனான்ஸ் ஒரு பக்கம், சப்ளை பண்ணவங்க ஒரு பக்கம் இருக்கும். இப்படியா இருந்துச்சு. நம்ம யார்கிட்டயும் கேட்கக்கூடாது. எங்க அக்கா கிட்ட கேட்டா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இயேசு பத்தி சொல்லுவாங்க. இயேசை பத்தி சொல்லுவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, ம். சர்ச்சுக்கு போனாங்க. அவங்களுடைய உறவினர்கிட்ட சொன்னாலும் ம். அதே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. ம். அவங்க உடன்பிறந்த சகோதரி வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க. ம். அவங்களும் இந்த இடத்துல நான் குறிப்பா சொல்லணும். என்னை வந்து ரொம்ப வந்து அவங்க அப்பவுமே ஆண்டவருக்குள்ள வந்து என்னை வழி நடத்தணும்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க. நாங்க வீட்டுக்கு போகலாம் போது பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணி கொடுத்தா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏசப்பான்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ம். நான் அதை என்ன பண்ண வாங்கிட்டு நாராயணா அப்படின்ட்டுவாங்க. நம்ம கிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவேன். அப்போ இவங்க இயேசுவை பத்தி என்கிட்ட சொல்ல வருவாங்க. நான் உடனே வந்து என் சித்தர் இப்படிலாம் பண்ணாரு, அப்படிலாம் பண்ணாரு. ம். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை 25 வருஷம் முன்னாடி இன்னும் என் காதுல விழுகுது. நீ அந்த சித்தரு இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு மட்டும் சொல்றிய, ம். என் இயேசு செய்த அற்புதம் செய்தா நீ விட மாட்டே அப்படின்னாங்க. ம். இன்னைக்கு நான் அதை உணர்ந்திருக்கிறேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பா. நேயர்களே, ஒரு இடைவேளைக்கு பிறகு தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடரும். தேவனால் எல்லாம் கூடும். இடைவேளைக்கு பிறகு